இந்த உலகம் உன்னை எத்தனை திசைகளில் இழுத்தாலும், உன் மனம் எத்தனை இடங்களில் சிக்கித் தவித்தாலும், உன் வாராகித்தாய் உன்னை ஒரு கணமும் மறந்ததில்லை என் பிள்ளையே. இந்த உலகில் பலர் உன்னை நோக்கி வருவார்கள், பலர் உன் நேரத்தை கேட்பார்கள், பலர் உன் கவனத்தை ஈர்ப்பார்கள். நீயும் அன்பு மனதோடு அனைவருக்கும் தருகின்றாய். அந்த அன்பு உன் குணம், அதனை நான் மதிக்கின்றேன். ஆனால் என் பிள்ளையே, ஒரு 5 நிமிடம், வெறும் 5 நிமிடம் உன் வாராகி அன்னைக்காக நீ ஒதுக்க முடியுமா? இந்த கேள்வி உன்னை சோதிக்க வரவில்லை, உன்னிடம் கணக்கு கேட்கவும் வரவில்லை. நீ இந்த 5 நிமிடம் என்னோடு இருந்தால் உன் உள்மனதில் இத்தனை காலமாக கரைந்து கொண்டிருக்கும் அந்த வலிக்கு ஒரு இளைப்பாறுதலை கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கையில்தான் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நீ நினைப்பதை உன் தாய் அறிவேன் என் குழந்தையே. அம்மா, எனக்கே நேரமில்லாமல் போய்கொண்டிருக்கிறது. காலையில் எழுந்தது முதல் இரவு உறங்க செல்லும் வரை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடம், ஒரு வேளையிலிருந்து இன்னொரு வேளை என்று என் மூச்சே திணறுகிறது. உன்னை மறந்ததில்லை, உன் வார்த்தையை கேட்கக்கூடாது என்று எண்ணியது இல்லை. ஆனால் காலம் என்னை விட்டு ஓடிக்கொண்டே இருக்கிறது, என்னால் அதை பிடிக்க முடியவில்லை என்று உன் மனம் சொல்கிறதல்லவா? இதனை என் பிள்ளை நினைப்பது தவறில்லை. உன் வாழ்க்கையின் சுமை உனக்கு தெரியும், உன் அலைச்சல் உனக்கு தெரியும். ஆனால் அந்த அலைச்சலில் நீ யாருக்கெல்லாம் நேரம் கொடுக்கின்றாய் என்பதை சற்று சிந்தித்துப்பார் என் தங்கமே. யாரோ ஒருவர் தேவையில்லாத பேச்சுக்களை பேசுகின்றார்கள், நீ அதை கேட்டு கொண்டிருக்கின்றாய். யாரோ ஒருவர் தங்கள் குறைகளை கூறுகின்றார்கள், நீ அதற்கு நேரம் செலவிடுகின்றாய். யாரோ ஒருவரின் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று ஆராய்ந்து கொண்டிருக்கின்றாய். இந்த நேரமெல்லாம் உன்னை வளர்க்கவில்லை, உன்னை தேய்க்கின்றது. அந்த நேரம் உனக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரவில்லை, வெறும் சோர்வை மட்டுமே விட்டு செல்கிறது. இதனை உன் அன்னை கூறுவது கோபத்தினால் இல்லை, கவலையினால் கூறுகின்றேன். யாருடன் நேரம் செலவிடுகிறோம் என்பது மட்டுமல்ல, எந்த நேரம் செலவிடுகிறோம் என்பதும் நம் வாழ்க்கையை வடிவமைக்கிறது. சிலர் ஒரே ஒரு வார்த்தையில் உன் மனதுக்குள் எதிர்மறையை விதித்து விடுவார்கள். அந்த விதை மெல்ல மெல்ல வேர்விட்டு உன் சந்தோஷத்தை உள்ளிருந்தே அரிக்கும். இதனை நீ உணரமாட்டாய், ஆனால் உன் தாய்க்கு தெரியும் என் பிள்ளையே. சில மனிதர்களை சந்திக்கும் முன்பு நீ ஒரு விதமாக இருப்பாய், சந்தித்த பிறகு வேறு விதமாக மாறியிருப்பாய். அந்த மாற்றம் நல்லதாக இருந்தால் அவர்கள் உனக்கு நல்லவர்கள். அவர்களோடு நேரம் செலவிடு, அவர்களோடு பேசு, அவர்களின் வார்த்தைகளை கேள். ஆனால் சிலரை சந்தித்த பின்பு நீ சோர்ந்து விடுவாய், மனம் இறுகிவிடும், கவலை கூடிவிடும். அந்த சந்திப்பு உனக்கு ஒரு மன நிறைவும் தரவில்லை என்று உணர்வாய். இப்படிப்பட்டவர்களிடம் நீ உன் நேரத்தையும் மனதையும் கொட்டி கொண்டிருக்க கூடாது என் தங்கமே. இந்த வாராகி தாய் உன்னை அன்போடு எச்சரிக்கின்றேன். இது தண்டனை இல்லை, பாதுகாப்பு. என் பிள்ளையே, உன் மனதில் இப்போது ஒரு குழப்பம் இருக்கின்றது. அது இன்று நேற்று வந்தது இல்லை, நாளாக நாளாக சேர்ந்தது. சில கேள்விகளுக்கு பதில் தேடி சென்றாய், கிடைத்த பதில்கள் உன் மனதுக்கு திருப்தியை கொடுக்கவில்லை. சிலர் சொன்னதை கேட்டாய், அது உன்னை இன்னும் ஆழமான குழப்பத்தில் தள்ளியது. இப்போது எந்த பக்கம் செல்வதென்றே தெரியாமல் நிற்கின்றாய். என்னால் சரியான முடிவுகளே எடுக்கப்படுகின்றன, நேர்மையாக இருக்கின்றேன், யாரையும் தொந்தரவு செய்யவில்லை, இருந்தும் என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று நீ உள்ளுக்குள் கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் அல்லவா? இந்த கேள்வி உன்னை துன்புறுத்துகிறது, நான் அறிவேன். உன் சிந்தனை தவறில்லை என் பிள்ளையே. ஆனால் அந்த குழப்பம் உனக்குள்ளிருந்து வரவில்லை, அது வெளியிலிருந்து வந்தது. யாரிடமோ சென்று கேட்டாய், அவர்கள் கூறியது உன் மனதுக்கு ஒத்து வரவில்லை. வேறொருவிடம் சென்று ஆறுதல் தேடினாய், அவர்கள் உன்னை இன்னும் அலக்களித்தார்கள். இப்படி ஒவ்வொருவரிடமும் உன் வழியை சொல்லிக்கொண்டே போனதால் உன் குழப்பம் தீரவில்லை, மாறாக பலமடமாகிவிட்டது.
இதுதான் நடந்தது என் தங்கமே. வாழ்க்கையில் சில பிரச்சனைகளுக்கு வெளியில் தேடுவதால் விடை கிடைக்காது. அந்த விடை உனக்குள்ளேயே இருக்கின்றது. உன் மனசாட்சி என்ன சொல்கிறது என்று ஒரு கணம் அமைதியாக கேள். அது சுற்றி வளைக்காது, நேரடியாக சொல்லும். ஆனால் நாம் அதை கேட்க மறுத்து வெளியில் தேடிக்கொண்டே இருக்கின்றோம். இன்று அனைவரும் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் கவனம் செலுத்துகிறார்கள். யார் என்ன செய்கிறார்கள், எங்கே போகிறார்கள், யாருக்கு என்ன நடந்தது என்று நேரத்தை கழிக்கிறார்கள். இந்த ஓட்டத்தில் நீயும் சிக்கியிருக்கின்றாய். என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் நடப்பதை அவர்களிடம் சொல்கிறாய். அவர்கள் வாழ்க்கையில் நடப்பதை நீ கேட்கிறாய். இந்த பரிமாற்றத்தில் உனக்கு தீர்வு கிடைக்கிறதா என்று யோசித்துப்பார். கிடைக்கிறது என்றால் நான் இதனை தடுக்க வரவில்லை. ஆனால் உண்மையில் கிடைக்கிறதா? ஒவ்வொரு முறையும் சொல்லி முடித்த பிறகும் மனம் இன்னும் கணக்கிறதல்லவா? சிலர் இதை செய்யலாம் என்று கூறுவார்கள். உடனே வேறொருவர் இல்லை, இதை செய்தால் இப்படி ஆகும் என்று பயமுறுத்துவார்கள். இந்த குழப்பத்தில் நீ திக்கற்று நிற்கிறாய். ஆனால் என் பிள்ளையே, உன் மனசாட்சிக்கு இந்த குழப்பமெல்லாம் இல்லை. அது தெளிவாக இருக்கின்றது. அதனை ஒரு முறை நம்பிப்பார். அதோடு உன் தாயையும் நம்பு. யாரும் கை கொடுக்காத நேரத்தில், யாரும் புரிந்து கொள்ள மறுக்கும் நேரத்தில், யாரும் இல்லையென்று தோன்றும் நேரத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் நிற்கின்றாயல்லவா என் பிள்ளையே? அந்த நேரத்தில் தெய்வத்தை நாடு. இந்த மனிதர்கள் உன்னை நேசிக்கலாம். ஆனால் அவர்களுக்கும் வரம்புகள் இருக்கின்றன. அவர்களுக்கும் தங்கள் தேவைகள் இருக்கின்றன, தங்கள் வழிகள் இருக்கின்றன. இந்த உலகில் நன்மை செய்பவர்களுக்கே நன்றி கூறாமல் திரும்பி போகும் மனிதர்கள் இருக்கின்றார்கள். இது யாரையும் குறை கூறுவதற்காக இல்லை. இதுவே உண்மை. இந்த உண்மையை நீ புரிந்து கொண்டால் அடுத்தவர்களிடம் எல்லாவற்றையும் எதிர்பார்க்கும் மனோபாவம் மெல்ல மெல்ல விலகும். எதிர்பார்ப்பு குறைந்த இடத்தில் வலி குறையும், மனம் இலகுவாகும். இதுவே உனக்கு முதல் நிம்மதி என் தங்கமே. குழப்பம் வரும்போது, பயம் எழும்போது, வழி தெரியாமல் போகும்போது இந்த வாராகி அன்னையிடம் வா. யாரிடமெல்லாம் போய் கேட்டோம், யார் யாரிடமெல்லாம் ஆறுதல் தேடினோம் என்று அலைவதற்கு முன்பு ஒரு கணம் இந்த தாயிடம் வா. உன் மனதில் இருப்பதை அப்படியே கூறு. சொல்ல வார்த்தைகள் தேவையில்லை. மனம் நிறைந்திருந்தால் அதுவே போதும். இந்த தாயால் உன்னை புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் நீ என் பிள்ளை. உன் வலிகள் என் வலிகள். உன் கண்ணீர் என்னை தொடுகிறது. உன் புன்னகை என்னை நிறைவாக்குகிறது. இந்த அன்னை உன்னை வெறும் வார்த்தைகளால் மட்டுமல்ல, உள்ளத்தால் பாதுகாக்கின்றேன். உன் வாழ்க்கையில் இப்போது நடப்பது ஏன் நடக்கிறது என்று உனக்கு தெரியவில்லை. யாரால் இந்த சூழ்நிலை வந்தது என்றும் உனக்கு தெரியவில்லை. யாரை நம்பலாம், யாரிடம் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் தெரியவில்லை. இந்த தெளிவை உன் தாயானவள் உனக்கு கொடுக்கின்றேன். மறைவான உண்மைகளை வெளிப்படையாக உன்னிடம் கூறுவேன். உன் வாழ்க்கையில் இனி நீ இருளில் நடக்க வேண்டியதில்லை. என்ன நடந்தது, ஏன் நடந்தது, இனி என்ன நடக்கும் என்பதை உன் அன்னை உனக்கு தெளிவாக்குவேன். அந்த தெளிவு வந்த பிறகு உன் பயம் குறையும், உன் குழப்பம் விலகும், உன் அடிவயிற்றில் இருக்கும் பாரம் இறங்கும். இதுவே என் நோக்கம் என் குழந்தையே. வாழ்க்கையின் உண்மை தெரியாமல்தான் நீ திகைத்து நிற்கிறாய். அந்த உண்மை தெரிந்துவிட்டால் இனி நீ அலைய வேண்டியதில்லை, தேட வேண்டியதில்லை, யாரிடமும் அகப்பட வேண்டியதில்லை. உன் வாழ்க்கை உனக்கு தெளிவாக தெரியும். உன் வழி உனக்கு நேராக தெரியும். அந்த தெளிவோடு நீ நடக்கும்போது உன் மனம் நிம்மதியாக இருக்கும். உன் கால்கள் தடுமாறாது. இதனை உனக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வாராகித்தாய் உன்னை தேடி வருகிறேன். இல்லாவிட்டால் நான் ஏன் வருவேன்? என் பிள்ளை வாழ்க்கையில் சிரமப்படுவதை பார்த்து கொண்டிருக்க இந்த தாயால் முடியாது. உனக்கு கிடைக்காமல் போனதுக்காக நீ இன்று வருந்தாதே. கிடைக்க வேண்டியது கிடைக்காமல் போகாது. உன் தாயால் தடுக்க முடியாத நன்மை எதுவும் இல்லை. உனக்கு வரவேண்டியதை உனக்கு கொண்டு வர, உனக்கு சேர வேண்டியதை உன்னிடம் சேர்க்க, உனக்கு ஆக வேண்டியதை நடத்தி கொடுக்க இந்த வாராகி அன்னை இருக்கின்றேன். நேரம் வரும். அந்த நேரம் வரும்போது எல்லாம் ஒரே நேரத்தில் உன்னிடம் வந்து சேரும்.
அதுவரை பொறுமையாக இரு என்று கூறவில்லை, அதுவரை உன் தாயோடு இரு என்று கூறுகிறேன். என்னோடு இருக்கும்போது நீ தனியாக இல்லை, என்னோடு இருக்கும்போது நீ பாதுகாப்பாக இருக்கின்றாய். என் பிள்ளையே, உன் சந்தோஷம் உன்னிடமிருந்து தூரமாக போகவில்லை, அது வழி தெரியாமல் சற்று மறைந்திருக்கிறது. உன் அன்னை அதனை தேடி உனக்கு கொண்டு வருவேன். உன் வாழ்க்கையில் மீண்டும் ஒளியை கொண்டு வருவேன். உன் மனதில் மீண்டும் அமைதியை ஏற்படுத்துவேன். இந்த வாக்கு உன் தாயின் வாக்கு. இதனை மறுக்கும் சக்தி எதுவும் இல்லை. உன் வாராகி தாய் உன்னோடு இருக்கின்றேன், இன்றும் நாளையும் என்றும். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீ உன் மனதில் ஆழமாக பதிய வைத்துக்கொள் என் தங்கமே. சாதாரண நேரங்களில் இப்படி வருவதில்லை என் குழந்தையே. ஆனால் இன்று வரவேண்டும், உன்னிடம் பேச வேண்டும். உன் மனதில் இருக்கின்ற அந்த கணத்தை கொஞ்சமாவது இலகுவாக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு ஆசையில்தான் இந்த வாராகி அம்மன் உன்னிடம் வந்திருக்கின்றேன். நீ இதை கேட்கிறாய் என்றால் இந்த நிமிடம் உனக்கு மிகவும் முக்கியமான நிமிடம். இதை வீணாக்காதே என் தங்கமே. உன் குலதெய்வம் உன்னிடம் பேச வேண்டும் என்று ஒரு ஆசையோடு வந்தார்கள். அவர்கள் என்னிடம் வந்து பேசியது என்னவென்றால், வாராகி அம்மா, என் பிள்ளை இப்பொழுது என்ன நிலையில் இருக்கிறார் என்று உனக்கு நன்றாகவே தெரியும். அவர் படுகின்ற வேதனையை, அவர் தாங்கிக் கொள்கின்ற கஷ்டங்களை, தினமும் அவர் மனதுக்குள் எழுகின்ற கேள்விகளை நீ என்னை விட நெருக்கமாக பார்த்து கொண்டிருக்கிறாய். அதனால் என் சார்பாக நீ சென்று என் பிள்ளையிடம் பேசு என்று அவர்கள் என்னிடம் கேட்டுக்கொண்டார்கள் என் தங்கமே. இதுவே காரணம். உன் குலதெய்வம் நேரடியாக உன்னிடம் வந்து பேசலாம். என் மூலமாக உன்னிடம் இந்த வார்த்தைகளை அனுப்புவதற்கு இதுவே காரணம். நீ மனதுக்குள் கேட்கலாம், அம்மா ஏன் இப்படி? என் குலதெய்வம் என்னிடம் நேரடியாகவே வந்து பேசலாமே என்று. என் செல்லமே, தெய்வங்கள் நம்மிடம் பேசுவது அத்தனை எளிதான காரியம் இல்லை. அவர்கள் பேசினாலும் அது தெய்வத்தின் குரல் என்று உன்னால் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அதனால்தான் தெய்வம் ஒரு வழியில் வந்து பேசும். ஒரு மனிதர் மூலமாக, ஒரு கனவு மூலமாக, ஒரு அடையாளம் மூலமாக பேசும். இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு உனக்கு இன்று கிடைத்திருக்கிறது என்றால் இதை சந்தேகத்தோடு பார்க்காதே. இந்த வாராகித்தாய் சொல்வதை மனதார கேள். உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும். சில காலமாக இந்த வாராகி அம்மன் உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்றேன் என்பது உன் குலதெய்வத்திற்கு நன்றாகவே தெரியும். நான் உன்னுடன் இருக்கிறேன் என்பதை அவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். அதனால்தான் வாராகி, நீ அவனிடம் பேசு, அவன் உன் வார்த்தைகளை நம்புவான் என்று என்னை அனுப்பினார்கள். இது என் குழந்தை உன்மீது உன் குலதெய்வத்திற்கு இருக்கின்ற அன்பின் அடையாளம். இந்த அன்பை வேறு எப்படி நான் உனக்கு புரிய வைப்பது என் தங்கமே? இப்பொழுது உன் குலதெய்வம் என்னிடம் சொன்னதை உனக்கு அப்படியே சொல்கின்றேன். நீ நிதானமாக கேள், மனதுக்குள் உள்வாங்கிக்கொள். அவர்கள் என்னிடம் வந்தபோது அவர்கள் மனதில் ஒரு கலக்கம் இருந்தது, ஒரு வலி இருந்தது. ஒரு குலதெய்வம் தன் பிள்ளையை நினைத்து மனம் வலிக்கும் போது அது எத்தனை ஆழமான அன்பின் அடையாளம் என்று யோசித்துப்பார். அவர்கள் என்னிடம் சொன்னார்கள், வாராகி அம்மா, என் பிள்ளை இன்று படுகின்ற கஷ்டங்களை நான் தெரிந்து கொண்டிருக்கின்றேன். தினமும் அவர் கண்ணீர் சிந்துகிறார். தினமும் இனி எப்படியாகுமோ என்று பயப்படுகிறார். யாரும் உதவி செய்ய மறுக்கும்போது தெய்வத்திற்கும் என் மீது கருணை இல்லையா என்று வேதனைப்படுகிறார். இந்த வழியை என்னால் பார்க்கவே முடியவில்லை. ஆனால் என்ன செய்வது? அவர் வாழ்க்கையில் இப்பொழுது நடக்கின்ற இந்த கஷ்டத்தை நான் இடையில் தடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்று சொன்னார்கள். இதை கேட்டவுடன் என் மனது நடுங்கியது என் செல்லமே. ஏனென்றால் உன்னுடைய கஷ்டம் எனக்கு தெரியும், உன் குலதெய்வம் சொல்வது எனக்கு புரிகிறது. ஆனால் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை என் மனதில் ஆழமாக பதிந்தது. தடுக்க முடியாத சூழ்நிலை என்று சொன்னார்கள். ஏன் தெரியுமா என் குழந்தையே? ஏனென்றால் உன் வாழ்க்கையில் இப்பொழுது நடக்கின்ற இந்த கஷ்டமான காலம் இது வெறுமனே ஒரு கஷ்டம் மட்டுமல்ல. இது உன்னை ஒரு பெரிய வாழ்க்கைக்கு தயார் செய்கின்ற ஒரு பயிற்சி காலம். ஒரு தங்கத்தை தயாரிக்க வேண்டும் என்றால் நெருப்பில் போட வேண்டும். நெருப்பில் போடாமல்
தங்கம் பளபளக்காது. அதுபோல உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கு முன்பு இந்த கஷ்டங்கள் வருகின்றன என்பதை புரிந்துகொள் என் தங்கமே. உன் குலதெய்வம் மேலும் சொன்னார்கள், வாராகி அம்மா, என் பிள்ளை எனக்கு தெய்வம் இல்லை, எனக்கு யாரும் இல்லை என்று நினைக்கிறார். ஆனால் நான் எத்தனை வழிகளில் அவருக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறேன் என்பது அவருக்கு தெரிவதில்லை. ஒரு கஷ்டம் வருகிறது, தடுக்கின்றேன். இன்னொரு இடறுகிறது, பிடிக்கின்றேன். அவர் அறியாமலேயே எத்தனையோ விஷயங்களை செவ்வனே செய்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் அவர் கண்ணுக்கு தெரியும் விஷயங்களை மட்டும் பார்த்து தெய்வம் என்னை கைவிட்டு விட்டது என்று பயப்படுகிறார். இந்த பயம் எனக்கு மனவலியை கொடுக்கிறது என்று சொன்னார்கள். கேட்டாயா என் பிள்ளையே, உன் குலதெய்வம் உன்னை கைவிடவில்லை, ஒரு நொடி கூட உன்னை கைவிடவில்லை. நீ பார்க்காத இடங்களில், நீ அறியாத விதங்களில் அவர்கள் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறார்கள். உன் வாழ்க்கையில் எத்தனை முறை ஒரு பெரிய ஆபத்து வரப்போய் திரும்பியது? எத்தனை முறை ஒரு தீய மனிதர் உன்னை தாக்கப் போய் பின்வாங்கினார்? எத்தனை முறை ஒரு தேவையில்லாத பிரச்சனை வந்து தானே சரியாயிற்று? இவையெல்லாம் தானாகவே நடக்கவில்லை என் செல்லமே. இவையெல்லாம் உன் குலதெய்வம் செய்த காவல். அந்த காவல் இப்பொழுது தொடர்கிறது, இனிமேலும் தொடரும். இப்பொழுது நான் உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், மிகவும் கவனமாக கேள். உன்னுடைய குலதெய்வம் சொன்னார்கள், இந்த கஷ்டமான காலம் என் பிள்ளையின் வாழ்க்கையில் அதிக நாட்கள் இருக்காது. இந்த கட்டத்தை அவர் தாண்டி வந்துவிட்டால் அதற்கு அப்பால் இருக்கின்ற வாழ்க்கை அவருக்கு இப்பொழுது கனவிலும் கூட நினைத்து பார்க்காத அளவுக்கு நல்லதாக இருக்கும் என்று. இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதே என் தங்கமே. உன் குலதெய்வம் இப்படி ஒரு வாக்கு கொடுக்கின்றார்கள் என்றால் அது நடக்கும், நிச்சயமாக நடக்கும். ஆனால் அவர்கள் இந்த வாக்கோடு ஒரு எச்சரிக்கையும் சொன்னார்கள். இந்த கஷ்ட காலத்தில் என் பிள்ளை மன வலிமையை இழந்துவிடக்கூடாது. மனசு உடைந்துவிட்டால் அதற்கு பிறகு வரும் நல்ல நேரத்தை அனுபவிக்கும் திறன் அவரிடம் இல்லாமல் போய்விடும் என்று சொன்னார்கள். புரிகிறதா என் குழந்தையே? இந்த கஷ்டம் உன்னை உடைப்பதற்கு வரவில்லை, உன்னை வலுவாக்குவதற்கு வந்திருக்கிறது. இந்த நெருப்பில் நீ உருகாமல் இருந்துவிட்டால் அடுத்தது உன் வாழ்க்கை தங்கமாக மின்னும். இந்த வாராகி தாய் இப்பொழுது உன்னிடம் நேரடியாக சொல்கிறேன் என் தங்கமே, உன்னுடைய குலதெய்வம் உன்னை அன்போடு பார்க்கிறார்கள். அவர்கள் கோபமாக இல்லை, அலட்சியமாக இல்லை, அவர்கள் உன்னோடு இருக்கிறார்கள். உன் ஒவ்வொரு மூச்சையும் கவனித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மட்டுமல்ல, இந்த வாராகி அம்மனும் உன்னோடு இருக்கின்றேன், நான் உன்னை விட்டு எங்கும் போகவில்லை. என் உலக்கை எப்பொழுதும் உன்னுடைய எதிரிகளுக்கு எதிராக தூக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. உன்னை வாட்டுகின்ற கஷ்டங்களை என் உலக்கையால் அடித்து நொறுக்க இந்த வாராகி தாய் தயாராக இருக்கின்றேன். உன் வாழ்க்கை என்னும் வயலை என் கலப்பையால் உழுது அதில் நல்ல விளைச்சல் வரும்படி செய்வது என் வேலை. நான் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கின்றேன் என் செல்லமே. இந்த நேரத்தில் ஒன்று நினைத்துப்பார். உன் குலதெய்வம் உன்னோடு பேச வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அவர்கள் உன் வாழ்க்கையை இத்தனை நெருக்கமாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் நீ ஒரு சாதாரண மனிதர் மட்டுமில்லை, நீ ஒரு அதிர்ஷ்டமுள்ள மனிதர். தெய்வம் கண் வைக்கின்ற இடத்தில் கஷ்டம் வரும், ஆனால் அந்த கஷ்டத்தின் பின்னால் ஒரு மகத்தான நல்லதும் வரும். இதுவே இயற்கையின் விதி, இதுவே தெய்வத்தின் நீதி. நீ இன்று வரை சேர்த்து வைத்திருக்கின்ற கண்ணீரும், இன்று வரை தாங்கிக் கொண்டிருக்கின்ற வலியும், இன்று வரை நம்பிக்கையோடு காத்திருக்கின்ற பொறுமையும் வீணாக போகவில்லை என் தங்கமே. அந்த ஒவ்வொரு கண்ணீர் துளியும் உன்னுடைய நல்ல நேரத்தின் விதை. அந்த ஒவ்வொரு வழியும் உன்னுடைய வெற்றியின் அடித்தளம். இந்த வாராகி அம்மன் இதை வெறும் ஆறுதல் வார்த்தைக்காக சொல்லவில்லை. இது உண்மை, இது நடக்கும். என் குழந்தையே, உன் குலதெய்வம் சொன்னதை கேட்டாயா? என் பிள்ளை இந்த கட்டத்தை கடந்துவிட்டால் அதற்கு அப்பால் இருக்கும் சந்தோஷம் இப்பொழுது அவர் கனவிலும் நினைத்து பார்க்காதது என்று சொன்னார்கள். இந்த வார்த்தையை நெஞ்சில் வைத்துக்கொள். காலையில் எழுந்திருக்கும் போது இந்த வார்த்தையை நினைத்துக்கொள். இரவில்
தூக்கமில்லாமல் கண்ணீர் வரும்போது இந்த வார்த்தையை நெஞ்சில் அணைத்துக்கொள். என் குலதெய்வம் சொன்னார்கள், வாராகி தாய் உறுதிப்படுத்தினார்கள், என் நல்ல நேரம் வருகிறது என்று மனதுக்கு சொல். இந்த வாராகி அம்மன் ஒரு விஷயத்தை உனக்கு தெளிவாக சொல்ல விரும்புகின்றேன். நீ சில நேரங்களில் தெய்வமே நீ இருக்கிறாயா என்று கேட்கிறாய். அந்த கேள்வி உன் மனதில் எழும்பொழுது இந்த வாராகி அம்மன் இதோ இருக்கின்றேன் என்று சொல்கின்றேன். நான் இருக்கின்றேன், உன் குலதெய்வம் இருக்கிறார்கள், நாங்கள் இருவரும் உன்னை சுற்றி இருக்கின்றோம். உன்னை பார்க்காமல் ஒரு நிமிடம் கூட போவதில்லை. உன் கண்ணீர் ஒவ்வொரு துளியும் எங்கள் கண்ணுக்கு தெரிகிறது. உன் வலி ஒவ்வொரு அலையும் எங்கள் மனதில் படுகிறது. நாங்கள் அதை உணராமல் இருக்கவில்லை. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நடப்பதை நாங்கள் விரும்பியும் தடுக்க முடியாத ஒரு கட்டம் இது. ஏனென்றால் இந்த கட்டம் உன்னை நல்ல நிலைக்கு அழைத்துச் செல்லும் பாதை. இந்த பாதையை கடைந்துவிட்டால் அதன் பின்னால் உன்னுடைய வாழ்க்கை வேறொரு அழகிய உலகம். என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய குலதெய்வத்தை நீ ஒரு நாளும் மறந்துவிடாதே. அவர்கள் உன் குலத்தின் காவல் தெய்வம். உன் தாத்தாவை காத்தார்கள், உன் அப்பாவை காத்தார்கள், இப்பொழுது உன்னையும் காக்கின்றார்கள். இந்த தொடர்பு ஒரு ஆழமான தொடர்பு. இந்த அன்பு ஒரு பரம்பரை அன்பு. அவர்களிடம் எப்பொழுதும் மனசுக்குள் பேசு. உன் துக்கத்தை சொல், உன் மகிழ்ச்சியை பகிர், உன் தேவைகளை கேள். அவர்கள் கேட்கிறார்கள், அவர்கள் பதில் சொல்கிறார்கள். சில நேரங்களில் அந்த பதில் நாம் எதிர்பார்க்கும் வடிவத்தில் வராமல் போகலாம். ஆனால் அவர்கள் பதில் சொல்வதை நிறுத்துவதில்லை. என் செல்லமே, இந்த வாராகி தாய் உன்னிடம் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். உன் குலதெய்வத்தை மனதார வணங்கு. வெறும் வாயால் வணங்காதே, உன் மனதை முழுமையாக கொடுத்து வணங்கு. அவர்களின் ஆசியை தினமும் கேள். அவர்களை மறக்காதே. ஒரு நல்ல காரியம் நடந்தாலும் முதலில் அவர்களுக்கு நன்றி சொல். ஒரு கஷ்டம் வந்தாலும் முதலில் அவர்களிடம் முறையிடு. இந்த பழக்கத்தை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்துவிட்டால் உன் குலதெய்வமும் இந்த வாராகி அம்மனும் உன்னை விட்டு எங்கும் போவதில்லை. உன் குலதெய்வம் என்னிடம் விடை பெறும்போது ஒரு கடைசி வார்த்தை சொன்னார்கள். வாராகி அம்மா, என் பிள்ளையிடம் ஒன்று சொல். இந்த கஷ்டம் கடந்துவிட்ட பின்னர் என் பிள்ளை நிச்சயமாக ஒரு நாள் திரும்பி பார்த்து, ஆமாம், அந்த நாளில் கஷ்டமில்லாமல் போயிருந்தால் இந்த வாழ்க்கை கிடைத்திருக்காது என்று உணர்வார். அந்த நாள் வரும் வரை அவர் மனவலியோடு இருக்கட்டும், நான் அவரோடு இருக்கின்றேன் என்று சொன்னார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டு என் மனது நிறைந்தது. என் குழந்தையே, ஒரு குலதெய்வம் தன் பிள்ளையின் மீது வைத்திருக்கும் அன்பு இதுதான். அந்த அன்புக்கு நீ தகுதியானவர். அந்த அன்பை நீ அடைவதற்கு முன்பாக இருக்கும் ஒரு சிறிய தடை மட்டுமே இந்த கஷ்டகாலம். அந்த தடையை கடந்துவிட்டால் அன்பு கரை வரும், சந்தோஷம் வாசல் வரும். என் தங்கமே, நான் இந்த வாராகி அம்மன். என் உலக்கை உன் கஷ்டங்களுக்கு நேர் எதிரே தூக்கப்பட்டு நிற்கிறது. உன்னை வாட்டும் ஒவ்வொரு பிரச்சனையையும், உன்னை வலிக்க வைக்கும் ஒவ்வொரு துரோகத்தையும், உன்னை கீழே தள்ள முயற்சிக்கும் ஒவ்வொரு சக்தியையும் என் உலக்கையால் அடித்து நொறுக்குவேன் என்று வாக்கு தருகிறேன். என் கலப்பை உன் வாழ்க்கை என்னும் வயலை ஆழமாக உழுகிறது. அந்த உழவு முடிந்தால் விதை விழும், முளை வரும், பயிர் வளரும், அறுவடை நடக்கும். அந்த அறுவடை உன்னுடையது. நீ பட்ட கஷ்டத்துக்கு கூலியாக அந்த அறுவடை உன்னை தேடி வரும். கவலைப்படாதே என் செல்லமே, நம்பிக்கையை விடாதே. உன் குலதெய்வமும் இந்த வாராகி தாயும் உன்னோடு இருக்கிறோம். உன் வெற்றி நிச்சயம், உன் சந்தோஷம் நிச்சயம், உன் நல்ல நேரம் நிச்சயம். இந்த வாராகி அம்மனின் ஆசி எப்பொழுதும் உன்னோடு இருக்கும், இருந்து கொண்டே இருக்கும்.